ஒரு ஆள் இதை ஆன் பண்ணி வாய்ஸ் காட்ட செக் பண்ணுங்க. இது எம்மக்கானா? அதான் சாரா டாட்டர் ஆஃப் காதர் பாஷா. சீஜா பெனாசிர் டாட்டர் ஆஃப் முகமது நசீர். மரியம் பீவி டாட்டர் ஆஃப் சாஹில் ஹமீத். மைமுனா பேகம் டாட்டர் ஆஃப் முஹ்சின் அஹ்மத். ஃபமீதா ஃபாத்திமா டாட்டர் ஆஃப் நௌஷாத். சையத் அலி ஃபாத்திமா டாட்டர் ஆஃப் உமர் பாஷா. மஹ்மூதா பீபி டாட்டர் ஆஃப் முஹம்மது காசிம். ஹவாபி டாட்டர் ஆஃப் அஹ்மத் மீரான். அஃப்ரோஸ் பேகம் டாட்டர் ஆஃப் அபு தாஹிர். அவங்க ரெடியா இருந்துருவாங்க. இவங்கெல்லாம் ரோல் மாடல். இந்த வயசுல வீட்டுல இருந்துக்கலாம் தானே, காலங்காத்தால இங்க உட்கார்ந்து போர்ல எழுதி போட்டதெல்லாம் எழுதி அவங்க படிச்சிருக்காங்கன்னா மார்க்கத்துக்கு மேல அவ்வளவு படிச்சு ஆசை எல்லாம் வந்து சொர்க்கத்தை கண்டல் புரிவானாக. அப்புறம் ராவியத் பஷீரா டாட்டர் ஆஃப் முஹம்மது முஸ்தபா. நஸ்ரின் தாஜ் டாட்டர் ஆஃப் கரீம். ஒண்ணு விட மாட்டாங்க, எல்லாத்தையும் நோட்டு போட்டு எழுதிட்டு வந்து கேட்பாங்க. முதல்ல நிப்பாங்க அவங்க. அந்த வயசுல அவ்வளவு யாரும் ஆசாரா அவர்களுக்கு சொர்க்கத்தை கண்டல் புரிவாங்க. இவங்க பேர் என்ன? நஸ்ரின் தாஜ். ஷக்கீலா பானு டாட்டர் ஆஃப் உமர் கத்தாப். அப்ப இதுல இருந்து சென்னை பல்கலைக்கழகத்துல போய் இடத்துல ஒரு 15 பேர்கிட்ட அப்சர்வ் பண்ணிருக்காங்க. அது அவங்களும் ஃபாத்திமுத் அஃபீஃபா டாட்டர் ஆஃப் முஹம்மது ரஃபீக். ஃபாத்திமுத் அஃப்ரத் டாட்டர் ஆஃப் முஹம்மது ரஃபீக். ஷக்கீனா டாட்டர் ஆஃப் முமீன் பாஷா. ஷாக்கினா கீழ வாங்க. ஆமா சார்.
अरे तकबीर, अरे तकबीर, अरे तकबीर। Sumaya, daughter of Ali Akbar. सुमैया डॉक्टर ऑफ Ali Akbar. अली अकबर। अरे तकबीर, अरे तकबीर, अरे तकबीर। Fatimuttu, daughter of Ahmad Ibrahim. फातिमुत्ते डॉक्टर ऑफ Ahmad Ibrahim. டாக்டர் தான் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அந்த ஒர்க் பண்றது இல்ல சவுண்ட் அங்க இருந்து இங்க வருவாங்க. அரே தக்பீர், அரே தக்பீர், அரே தக்பீர்। Al Fawzia, daughter of Abdul Karim. ஆரோக்கிய அல்லாஹ் சொர்க்கத்தை தந்தல் புரிவான்। Amen. அல் ஃபௌசியா அரே தக்பீர், அரே தக்பீர், அரே தக்பீர்। Anis Fatima, daughter of Qadar Moinuddin. அனீஸ் ஃபாத்திமா, அனீஸ் ஃபாத்திமா। Barlas. Afrin Fatima, daughter of Hussein Basha. अफरीन फातिमा। अरे तकबीर, अरे तकबीर, अरे Sajida, daughter of Ghaus Moinuddin. साजिदा Daughter of Ghaus Moinuddin. डॉक्टर ऑफ हाउस मोहिनी। साजिदा अरे तकबीर, अरे तकबीर, अरे तकबीर। Nasreen Banu, daughter of Zakir Hussain. அடுத்தது யாரு? நஸ்ரீன் பானு டாக்டர் ஆஃப் Zakir Hussain asta varla. ஷாக்கிர் ஹுசைன்। Ama asta. Arfan நஸ்ரீன் பானு இருக்கீங்களா? varla. அவரா சாப்பாடு கொடுக்குற ஷாக்கிர் பானு। Illa illa. அந்த நஸ்ரீனா? புரிஞ்சுச்சு? நஸ்ரீன் வேற என்ன வந்து ஆமாமா Nasreen Banu. வேகமா Banu asta. பாதத்தை பண்ண ஷியாப் இல்ல சரி அடுத்து படிங்க। Arfana Begum, daughter of Karim. அர்ஃபானா பேகம் அப்சர்வ் பண்ணாங்களா? Illa asta. नारे तकबीर, नारे तकबीर, नारे तकबीर। Jannatul Firdaus, daughter of Abdul Rahman. जन्नतुल फिरदौस। नारे तकबीर, नारे तकबीर, नारे तकबीर। Salma, daughter of Allah Bakash. सलमा நானே தக்பீர் சொல்றது அல்லாஹ்வுக்கு நம்மள சொல்ல வைக்கிறதுக்கு ரொம்ப நிறைய நன்மை கிடைக்கும்ல। சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கு சொன்னா நிறைய நன்மை கிடைக்கும்। அதுதான் நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர்। Taslim Banu, daughter of Feroz Khan. தஸ்லீம் பானு மெதுவா तकबीर पढ़िए। अरे तकबीर, अरे तकबीर, अरे तकबीर। Fauzia, daughter of Nasir. फौजिया अरे तकबीर, अरे तकबीर, अरे तकबीर। Salma Afroz, daughter of Ajimuddin. सलमा अफरोज, सलमा अफरोज डॉक्टर Ajimuddin. சீமுத்தீன்। அல்லாஹ் வந்து மார்க்க விஷயத்தை கத்துக்கிறதுக்கு பள்ளிவாசல்ல வச்சு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கான்। அரே தக்பீர், அரே தக்பீர், அரே தக்பீர்। Amina Abi, daughter of Abdul Jabbar. ஆமீனா அவங்க ரெண்டு பிள்ளைங்க படிக்கிறாங்க ஆஷிக் அர்ஷத்। अरे तकबीर, अरे तकबीर, अरे तकबीर। Nazima, daughter of Abdul Rashid. इधर भाई के साथ है नाज़िमा ये सुनो नाज़िमा नाज़िमा அவங்க மகளா படிக்கிறாங்க சல்மா
नारे तकबीर, नारे तकबीर, नारे तकबीर। Shahinshah Begum, daughter of Umar Basha. शहीनशाह बेगम। ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சென்னையில வந்து பெருநாள் மாதிரி எல்லாரும் தூங்குற நேரம் காலையில 6 to 9 அந்த நேரத்துல தான் இவங்க வந்து படிச்சிருக்காங்க தூக்கத்தை துறந்து நாரே தக்பீர் நாரே தக்பீர் நாரே தக்பீர் Bashira, daughter of Muhammad Farooq. बशीरा नारे तकबीर नारे तकबीर नारे तकबीर Anis Reshma, daughter of Siddiq Ahmed. अनीस रेशमा नारे तकबीर नारे तकबीर नारे तकबीर Fazlun Fatima, daughter of Warusai Mohideen. नारे तकबीर नारे तकबीर नारे तकबीर இவங்க பாட்டி இவங்க அம்மா இவங்க 3 ஜெனரேஷனும் இல்ல எவ்வளவு தீவிர யாரும் பாருங்க அவங்க செகண்ட்ல வந்து ஆலிமா கோர்ஸ் சேர்த்து படிக்கிறாங்க சையத் பரியாவல பாரக்கல்லாஹ் அல்லாஹ் சர்வேல பார்க்க செய்வாங்க அடுத்து பேர் சொல்லுங்க Sayyid Rabia, daughter of Muhammad Rafiq. सैयद राबिया सैयद राबिया அங்க இருக்காங்களா டாக்டர் அப்துல் मोहम्मद रफिया राबिया डॉक्टर ऑफ मोहम्मद रफी Barakat Nisha, daughter of Abdul Rahman. बरकत निशा बारक अल्लाह नारे तकबीर नारे तकबीर नारे तकबीर அங்க எம்கேபி நகர்ல இங்க வராங்க பாருங்க எவ்வளவு தூரம் சிரமம் வராங்களோ அவ்வளவு தூரம் நல்லா பார்க்க செய்யாது அவ்வளவு சொர்க்கத்துல இவங்களுக்காக காத்துட்டு இருக்கோம் இந்த நன்மையெல்லாம் நல்லா பார்க்க செய்யும் ரெண்டு பேர் Halima Siddiqa, daughter of Muhammad Ismail. हलीमा सिद्दीक नारे तकबीर नारे तकबीर नारे तकबीर Hamim Rafiqa, daughter of Muhammad Rafiq. Hamim Rashida. हामिद रशीदा डॉक्टर मोहम्मद रफी नारे तकबीर नारे तकबीर नारे तकबीर இவங்க மதர் இவங்க ரெண்டு பேரும் படிக்கிறாங்க எல்லா ரெண்டு பேரோட கல்வியில பறக்க செய்வாங்க Farida Bibi, daughter of Abdul Rahman. फरीदा नारे तकबीर नारे तकबीर नारे तकबीर இவங்களும் தூரமா இருந்து வராங்க இங்க இல்ல தீனுக்காக கல்வியை கத்துக்கிறதுக்கு இவ்வளவு தூரம் எடுத்து வராங்க Ummu Fatima, daughter of Shamsuddin Jamali. வாங்க உங்க பாத்தீங்க என் பிள்ளைங்க 3 பேரும் படிக்கிறாங்க இவங்க ரெண்டாவது தரம் नारे तकबीर नारे तकबीर नारे तकबीर இதெல்லாம் இன்ஜினியரிங் மெடிசன் படிச்சா நான் விடுறது இல்ல நமக்கு எது அசல் இதுதான் அசல் தீன் தான் இன்ஜினியர் ஆரே டாக்டர் ஆரே எதா இருந்ததோ முதல்ல தீன் போட்டு வரணும்ல அதனால எல்லாரும் இதுதான் அசல் இந்த அம்மாவும் இன்ஜினியர் தான் நிக்கா பண்றதுக்கு முதல்ல இங்க வந்தோன்னு நான் அப்படியே கன்வெர்ட் பண்ணி ஆலிமா வாங்கி அப்புறம் அப்துல்லமா அப்புறம் எம்ஏ அப்புறம் இன்டர்வியூல ஆகி சீஃப் கெஸ்டா வந்தாங்க இப்போ நிறைய இடத்துக்கு போறாங்க இப்போ நல்லா நிறைய பார்க்க செய்வாங்க சொல்லுங்க அடுத்து Roshni Fatima, daughter of Fazal Ahmed. रोशनी फातिमा नारे तकबीर नारे तकबीर नारे तकबीर Arifa Fatima, daughter of Abdul Rahman. आरिफा फातिमा नारे तकबीर नारे तकबीर नारे तकबीर Afrin Nisha, daughter of Muhammad Safi. अफरीन निशा नारे तकबीर नारे तकबीर नारे तकबीर
நிறைய மல்சாவுக்கு ஹிஸ்மத் பண்றாரு. அல்லாஹ் நிறைய பாக்கியம் செய்வாங்க. Fahmida, daughter of Jamal Moideen. ஃபஹ்மீதா. நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். மரியம் முசாலாவுடைய மகள அம்மா மக இன்னொரு மக எல்லாரும் சொல்றீங்க. அல்லாஹ் கல்வியில பரக்கத் செய்வானாக. பேர் Sana Fatima, daughter of Fazal Ahmed. சனா பாத்திமா ரோஷனியுடைய சிஸ்டர். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். Hashika, daughter of Karim Nawaz. ஹாசிபா, Hashika. ஹாசிகா, ஹாசிகா சீக்கிரம் வாங்க. நவாஸ் கவர்னர் பேர் என்ன? Karim Nawaz. கரீம் நவாஸ். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். அங்க வாங்க. யா. போக்கடுறாங்கன்னா அரசம் அவங்க கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கணும். Yasmin, daughter of Muhammad Salim. யாஸ்மின். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். Tabassum Fatima, daughter of Shafi Basha. தபஸ்ஸும் பாத்திமா. ஆலிமா தெரியுங்க. நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். Hiba Fatima, daughter of Bashir. இபா. நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். Fazila, daughter of Jamal Moideen. என்னை கவர் பண்ணீங்க. ஆமா. நான் சொல்ற புரியுது. ஓகே. नारे तकबीर, नारे तकबीर, नारे तकबीर. Afshin Fatima, daughter of Haider Ali. नारे तकबीर, नारे तकबीर, नारे तकबीर. Farzana, daughter of Hasanullah. फरजाना यहसानुल्लाह. नारे तकबीर, नारे तकबीर, नारे तकबीर. ये बरिस पड़ेगा नहीं जोड़ता होगा. Sumaya Jasmine, daughter of Tamim Ansari. सुनिया. எல்லாரும் பக்கத்துல இருக்கனால அப்பா பாட்டி அல்லது நிறைய கொடுத்து உதவி செய்யறாங்க. அல்லாஹ் நிறைய பரக்கத் செய்வானா. நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். Shafiqa, daughter of Salim. என்ன பேரு? Shafiqa. ஷஃபீகா. நாதா ஷஃபீகா. நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். இவங்க குழந்தை பருவமானவங்க. இந்த துவானாலும் உடனே மனப்பாடம் பண்ணிடுவோம். ஷஃபீகா. அல்லாஹ் கல்வியில பாக்கியம் செய்வானாக. Raksha Begum, daughter of Abdul Rahim. ரக்ஷா வாங்க. ரக்ஷா எங்க? நாயர் உங்க ஃபாதர். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். பரக்கல்லாஹ். Farzana, daughter of Abdul Karim. ஃபர்சானா. ஜேகே இல்ல ஏகே ஃபர்சானா. नारे तकबीर, नारे तकबीर, नारे तकबीर. अल्लाह स्पीकिंग कॉम्पिटिशन में आते हुए अल्लाह के नंबर 1 बारकल्लाह. Aisha, daughter of Bashir. आयशा आगे इनको सेलिब्रेट करती. नारे तकबीर, नारे तकबीर, नारे तकबीर. आवाज सुनारे படிப்புல தெரியாது. Nasreen Begum, daughter of Muhammad Shahabuddin. नारे तकबीर, नारे तकबीर, नारे तकबीर. பிள்ளைகளுக்கு படிக்கிறாங்க. Yasmin, daughter of Javed Ahmed. யாஸ்மின்.
அவங்களே பண்ணிக்கலாம். ஜாவித் அஹ்மத். Yasmin, daughter of Javed Ahmed. யாஸ்மின் வரல. அடுத்தது Farzana, daughter of Shahul Hussain. Shakir Hussain, sorry. ஃபர்சானா டாக்டர் ஷாக்கிர் ஹுசைன் இல்ல இந்த பாயா இவங்க வரல. சொல்றீங்க. Mubina, daughter of Mustafa. முபீனா இல்ல. சரி அடுத்தது படிங்க. Shabana, daughter of Mustafa. ஷபானா அக்கான்னு சொல்லி கொடுத்துடலாமா? நாரே தக்பீர் நாரே தக்பீர் நாரே தக்பீர் இருப்பா உன் அக்கா வந்து ரஸ்மீனா அது கொடுத்துருப்பா. நாரே தக்பீர் நாரே தக்பீர் நாரே தக்பீர். Alima Aisha Khairiya, daughter of Muhammad Rafi. ஆலிமா Aisha Khairiya. ஐலிமா மாஷாஅல்லாஹ். ஆலிமா நம்மகிட்ட 3 ஆயிஷா இருக்காங்க. இது ஒரு ஆயிஷா இவங்க கோலக்கடை இருந்து இங்க வராங்க. நாரே தக்பீர் நாரே தக்பீர் நாரே தக்பீர் நாரே தக்பீர். Alima Aisha Khairiya, daughter of Muhammad Ali. நபாய் இவங்க இங்க குழந்தை பருவ மாட்டீங்க. இப்போ ஆலிமாவாயி பட்டனாயினா நாரே தக்பீர் நாரே தக்பீர் நாரே தக்பீர். இந்த சண்டே கிளாஸ்க்கு இவங்க தான் பொறுப்பாடு. அந்த கிளாஸ் நடக்குது இல்ல Alima Firdaus Fatima Khairiya, daughter of Abu Tahir. Firdaus Fatima Khairiya ரொம்ப அங்கேயே இருந்தாரு. நாரே தக்பீர் நாரே தக்பீர் நாரே தக்பீர். இதெல்லாம் இங்க டீச்சர்ஸ் இருக்காங்க. Dilshad Siddiqa, daughter of Muhammad Qasim. नारे तकबीर नारे तकबीर नारे तकबीर. இவங்களுக்கு டீச்சர் சொல்லுங்க சவிதானா. சொல்லுங்க. சுமஹானா ஃபாத்திமா டாக்டர் ஆஃப் ரவி அன்சாரி. ரவி அன்சாரி தானே? ஆமா சார். இங்க டீச்சர் அவங்க இதனுடைய பொறுப்பாளர். அவங்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படுது. नारे तकबीर नारे तकबीर नारे तकबीर. நம்ம கிட்ட ஒரு 5 டீச்சர்ஸ் இருக்காங்க. 5 பேரும் இத படிச்சு சான்றிதழ் வாங்கி இருக்காங்க. நம்ம கிட்ட பணியா அவங்க செய்யறாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு நிறைய பரக்கத் செய்வாங்க. இப்போ உஸ்தாதா ஃபிர்தௌஸ் ஃபாத்திமா வாங்க. அப்படியே வாங்க. அவங்க பேசுறாங்க. அவங்க மகவாங்க பேசுறாங்க. அப்படியா பேர்மா செய்யறா. நாம அதை படிச்சவன் வாங்கி நேரம் அப்புறம் மாத்தி கொடுங்க. அந்த கவுன்சிலர் பேசுறத கணவருக்கு எவ்வளவு காவம் பார்த்தாங்க. நாரே தக்பீர் நாரே தக்பீர் நாரே தக்பீர். நிறைய பேர் தஜ்வீத் கிதாபெல்லாம் இவங்க தான் கணவருக்கு போட்டு கொடுத்தாங்க. இங்க உள்ள லெட்டர் பேட் போட்டு கொடுக்கறது பில் புக் எல்லாம் அவங்க கணவர் தான். அல்லாஹ்வுக்காக நிறைய உழைச்சிருக்காங்க. அல்லாஹ் நிறைய பரக்கத் செய்வாங்க. ஃபிர்தௌஸ் ஃபாத்திமா கைரியா அவர்கள் அப்துல்லுமா படித்து முடித்த, அதாவது தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவியன் பெயர்களை வாசிப்பார். அங்க போய் பேர் சண்டையில் இருக்கேன். பேர இல்லையா? ஐயோ ஆண்டி பயமா இருக்கு ஆண்டி. வந்துட்டானுங்க மொத்த பேரும் சொல்லி எங்க பேர் எங்க சொல்லி போச்சு. நாங்க டெய்லி தானே வரோம். எங்க அடமா அட்டெண்டன்ஸ் இல்லாதவங்க கொடுக்கல அப்படின்னு சொன்னாங்க. இங்க வாடி சும்மானா போணுமா? நீ வந்தியா? கரெக்டா வந்தியா? எங்க கரெக்டா வந்த? நடுல நிந்தியா?
அதுக்கப்புறம் வந்து நேம் தந்தியா? தரல. அப்பதான் இது எதுக்கு பேர் வாசிக்க சொன்னோம் அப்படின்னா, ஒரு சின்ன பள்ளிவாசல் சொன்னாரு. இந்த பேரு படிச்சாங்களே எல்லாரும் இங்க இருந்து சென்னை புதுக்கல்லூரிக்கு போய் சென்னை பல்கலைக்கழகத்துடைய எக்ஸாம் எழுதிட்டு பாஸ் பண்ணிருக்காங்க எல்லாரும். அது உங்களுக்கு தெரியப்படுத்தணும்ல. ஏன்னா பள்ளிவாசல்லாம் வரும் பசங்க சண்டை. அந்த பொண்ணு ஆஷிகா பொண்ணு இருக்குல்ல, அவ பேர்லாம் என்னடி எல்லாம் வருவாங்க. இதெல்லாம் கடைசியில தாண்டி வந்துச்சு. எல்லாம் பேர் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் தாண்டி வந்துச்சு. மேல போய் உட்காரலாம். போய் பயப்படுமா? அங்கதான் பசங்க இருக்காங்க. ஏய் ஐஷா, என்ன சொல்ல? நீ சொல்லுடி. வயசுட்டு வா. இவ ஒருத்தி என்னக்கா பைசா கூப்பிட்டுட்டே இருக்கா பைசா. அந்த பொண்ணோட அம்மாலாம் சர்டிபிகேட் வாங்கினா அந்த பொண்ணு கிட்ட போய் சொல்லி ரீசன் கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுச்சு. இப்பதானமா வந்து நான் எப்படியா அதெல்லாம் சொல்றது? அக்கா இங்க வாங்கக்கா. என்னக்கா சொல்றது? கேட்டு சொல்லு. அவங்களா பேர் கொடுத்தாங்களா? முதல்ல தரலக்கா. பேர் அனுப்பிச்சு எதுல அனுப்பிச்சாங்க? யார் காமிச்சாங்க? யார் காமிச்சாங்க? குரூப்ல வரலையே. குரூப்ல வந்த பேர்லாம் நான் எழுதுனேன். நாய் தான் வந்து இந்தாடி இன்னும் பத்திரமா எடுத்து என்ன நினைச்ச? என்ன தெளிவா பேசணும்டி. என்னக்கா பைசூன் பேர்லாம் விட்டுட்டேன்க்கா. சதப் இப்பதான் வந்துச்சு. நடுவுல மதர்சா விட்டு நின்றுச்சா? தலைவலி பிடிச்ச வேலைக்கா. பைசூன் பாவண்டி அதை கொடுத்துதான் திரும்ப போட்டுக்கலாம். திரும்ப போட்டுக்கலாம்னு சொல்லி அக்கா இது சொல்லணும்க்கா. எத்தனை பேர் தெரியுது? எத்தனை பேர் தெரியும்? ஒரு வதக்கு என்ன சொல்லணும்? 10 பேருக்கு அந்த குடுக்குறோம் அக்கா. நீங்க குடுங்கக்கா. இப்ப மேலதான் போவாதீங்கக்கா. சாப்பாடு கொடுங்க. பரவாயில்லக்கா கத்துக்கோங்கக்கா. நீங்க விடுங்கக்கா. நீங்க கவர்ல போடணும். கவர்ல போடணும். கவர்ல போட்டுதான் இருக்கு. அப்ப வாங்க கொடுத்துடலாம். சாப்பாடு சாப்பாடு கொடுக்க சொன்னாரு. ஒரு ஃப்ளோருக்கும் போய் வச்சிருக்காரா தெரியலையே. தூக்கு ஐஷா இருக்கா? பாத்துக்கலான்றீங்க. கேட்டா என்ன சரி மேல சாப்பாடு இருக்கா? இங்க ஒரு எத்தனை பேர் இருப்பாங்க? அக்கா எனக்கு என் பிரச்சனையை முடிச்சுட்டாங்கக்கா. இல்லடா கம்மியா இருக்கு. அதுக்கு சண்டை போடுவாங்க. பைசன் பேர் அனுப்பினாலா? அனுப்பியிருந்தா நான் எழுதியிருப்பேன்க்கா.
நான் எனக்கு அனுப்புறதுதான் உனக்கு அனுப்பிச்சிட்டேன். அதான் சொல்றேன், நான் எனக்கு அனுப்பிச்சதெல்லாம் உனக்கு அனுப்பிச்சிட்டேன். அனுப்புறவங்க பேரெல்லாம் எழுதணும். நீங்க அனுப்பியிருக்க மாட்டாங்க. எவ்வளவு பேர் இருக்காங்க, கன்ஃபியூஸ் ஆகாதா? எங்க போறீங்க? ஆடிக்கிட்டே இருங்க, இறங்கி இறங்கி. மேல இல்லையா தண்ணி? சாப்பாடு கொடு சொல்றது. சிவா சாப்பாடு கொடு இருக்கிற 500 இருந்துச்சு. எங்க எடுத்துட்டு வந்து வைப்பாரோ? எல்லாம் நிறைய எக்ஸ்ட்ரா போயிடுச்சுன்னா நான் கொடுக்குறேன். அக்கா இதை நீங்க இல்லைன்னா தாங்க. தட்டு எடுத்துட்டு வேணா அப்படியே வச்சுட்டா அப்படியே கொடுத்துடலாம். போயிட்டு போயிட்டு வர ஒரு 4 தஸ்பீஹ் ஓது. ஒவ்வொரு 5 தடவை நீங்க சொன்னா போதும். நாயால மட்டும் 10 தடவை சொல்லுங்க. வஅலமு அன்னஹு அஃலல் திக்ர் லா இலாஹா ஐஷா ஐஷா வரியா ஏலோ ஐஷா ஓது. வேணாம் தட்டுவிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய வீட்டில் கிடைக்கிறது, அன்பாக கிடைக்கிறது, அல்லாஹ் கொடுக்கிறது. அது கிடைக்கிறது பாக்கியம், அது கிடைக்கிறது பாக்கியம். அதனால வேணாம்னு சொல்ல வேண்டாம். வாங்கிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போய் ஊர்களோட பயிர் சாப்பிடுறது. இப்போ இப்ராஹிம் நபி ஓதுற கீழ இருக்குங்களா? அந்த ஓதுறதுனால இப்ராஹிம் நபி என்ன கிடைக்குது? பாதுகாப்பு கிடைக்குது. வெளிய வந்தாங்க அழகா ஒண்ணுமே என்னதுப்பா? என்னது கொடுக்கணும்? இதுவும் இருக்கு, கொடுக்குறோம், கொடுத்துட்டு தான் இருக்கோம். ونعم الوكيل نعم المولى ونعم النصير حسبي الله ونعم الوكيل نعم المولى ஹலோ, சொல்லுங்கம்மா. வலைக்கம் சலாம். அப்படிங்களா? சரி விடுங்கம்மா, வேண்டாம். இருக்காங்க, அதை முடிஞ்சிரும் கொஞ்ச நேரத்துல.
பாத்துக்கோங்க, உங்க இதுதான். நீங்க வரலாம் வாங்க, இல்லைன்னா வரலனாலும் பிரச்சனை இல்லை. ஏய் வாடியா, தூக்கி தப்பிச்சு வா. வாங்கக்கா, வந்து உட்காருங்க. ஏன் நிக்கிறீங்க? உள்ள மேல இடம் இருக்கு, மேல உட்காந்துட்டு இருக்காங்க எல்லாரும். செகண்ட் அப்படிங்களா? சரி, இந்தாங்க, இது வச்சுக்கோங்க. இருக்கு. கப்பல்ல இருந்து அழுகுள்ள மூட்டுல நீர் குடிக்கிறச்சு அடிக்கிற நீக்கிற பத்திரமா நீருக்குள்ள வந்து அவரை தக்கிடுச்சு. அப்ப வயிற்றுக்குள்ள இருக்கும்போது மீன் வயிற்றுக்குள்ள இருக்கு என்ன ஆகுதுன்னு لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين سبحانك إني كنت من الظالمين سبحانك إني كنت من الظالمين. ஒரு வசனம் இருக்கு குர்ஆன்ல, இன்னல்லாஹு வ மலாயிகத்துஹு யஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. நிச்சயமாக அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் நபிகள் நாயகத்தின் மீது ஸலவாத் சொல்லுகிறார். ஈமான் கொண்டவர்கள் நீங்களும் ஸலவாத் சொல்லுங்க. அப்ப நம்ம ஸலவாத் சொல்லணும்னா நம்ம கூட ஸலவாத் சொல்றது யாரு? அல்லாஹ். இன்னும் ஸலவாத் சொல்றது யாரு? மலக்குமார்கள். அவங்கெல்லாம் நபிகள் ஸலவாத் சொல்லிருக்காங்க. அப்ப நாம என்ன செய்யணும்? ஸலவாத் சொல்லணும். எல்லாரும் சேர்ந்து கழுவுடி. இது ஓபன் பண்ணு, மெயின் ஓபன் பண்ணி கழுவு. அது வச்சு குடுங்க. நான் தான் திட்டுறேன். பொறுமையா இருக்க சொல்லு, குடுக்கணும்ல. என்னங்கம்மா போதும், சீக்கிரமா தபசம் அலசிக்கல. சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு என்ன துஆ? தூங்கும்போது என்ன துஆ? அடி வாங்குற என்ன துஆ? டாய்லெட் அலுவலைக்கு போகும்போது என்ன துஆ? டாய்லெட்ல இருந்து வெளியே வரும்போது என்ன துஆ?
ஐயோ, Very good. Okay, good. இது எதுக்குன்னா இந்த வருஷம் வந்து எல்லா பிள்ளைகளுக்கும் வாரத்துல ஒரு நாள் சனிக்கிழமை போட்டு ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்ல வச்சு ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்ல வச்சு மனப்பாடம் பண்ண வைங்க. ஏன்னா இது அரபி வார்த்தை இல்ல, தமிழ் அம்மா வார்த்தை கத்துக்கலாம். ஆகையினால இது பிள்ளைகளுக்கு மனப்பாடம் பண்ண வைக்கிறதுக்கு போர்டுல எழுதி போட்டு மனப்பாடம் பண்ண வைக்கிறோம். ஆனா என்ன செய்யணும், வாரத்துல ஒரு நாள் சனிக்கிழமை அன்னைக்கு மாலையில 4:30 இருந்து 6:30 வரைக்கும் பெரியவங்களும் வரலாம், சில பெரியவங்களாவது மனப்பாடம் பண்ணி இருக்கிறாங்க. அதோட ஞாயிற்றுக்கிழமை கிளாஸ்ல கிட்டத்தட்ட அந்த 15 துவாவை திருப்பி 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 சொல்லி கொடுத்து மனப்பாடம் பண்ண வச்சிருக்கிறோம். இது வந்து டே டு டே லைஃப்ல நம்ம வாழ்க்கையில வரணுங்க. ஒரு பையன் அன்னைக்கு சொன்னேன், நானு எல்லாரும் சேர்ந்து பீச்சுக்கு போயிருக்கிறாங்க. போன இடத்துல ஒரு பையன் காணாம போயிட்டான். என்னன்னு பார்த்தா வீட்டுல இருந்து போகும்போது சஃபர் துவா ஓதுல. இன்னொரு ஃபேமிலி போயிருக்குது, எல்லாம் பத்திரமா வீட்டுக்கு வந்துட்டாங்க. காரணம் என்னன்னா வீட்டை விட்டு போகும்போது துவா ஓதிட்டு போனா அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைக்கும். வீட்டை விட்டு போகும்போது என்ன துவா ஓதுனா, இல்லா பில்லாஹில் அலில் அலீம். சஃபர் துவா என்னது, சுப்ஹானல்லதி ஆதா வமா குன்னா லஹு முக்ரினீன். இப்படி துவா ஓதிட்டு போனா ஆக்சிடென்ட் ஆகும், ஆகவே ஆகாது, விபத்து வராது. எவனா குடிக்காரன் குடிச்சிட்டு வந்து மேல மோதுவான், நம்மளை கண்டா விலகி போவான். ஏன், அல்லாஹ் செய்ய வைப்பான். அவன் மனசுல அல்லாஹ் பயத்தை போடுவான். ஏன், நம்ம துவா ஓதிட்டு போறோம். இப்படி எல்லாம் துவா ஓதிட்டு போனா பாதுகாப்பு கிடைக்கும். அப்ப துவா தெரியுமா இல்லையா? சில பிள்ளைங்க வேகமா சொல்ற, என்னன்னு பார்த்தா அம்மாங்க தூங்க வைக்கும் போது அவனுக்கு துவா சொல்லி கொடுத்து தூங்க வச்சிருக்குது, அதனால கேட்ட உடனே டக்கு டக்குன்னு சொல்றான். சாப்பிடும் போது எங்க தங்க துவா சொல்லு, பிஸ்மில்லாஹி வலா பரக்கத்தில்லா, அப்படியே சாப்பாடு ஊட்டி விடுறோமா, அவன் கடகடன்னு சொல்றான். சோ நம்ம கிட்ட டே டு டே லைஃப்ல அன்றாட வாழ்க்கையில இந்த துவா ஓதுற பழக்கம் வந்துட்டா வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பாயிரும். அதுதான் நம்ம செய்யணும். முதல்ல நாம கத்துக்கணும். நாமனா யாருங்க, அம்மாங்க, பேரண்ட்ஸுங்க. நீங்க கத்துக்கணும். நீங்க கத்துக்கிட்டா உங்க பிள்ளைங்களுக்கு ஈஸியா வந்துடும். மீதியை நாங்க இங்க பிள்ளைங்க வரும்போது கத்து கொடுத்துருவோம். பிள்ளைங்க இங்க வரும்போது கத்து கொடுத்துருவோம். இதுதான், புரியுதா? கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட பிள்ளைங்க இருக்குது. எல்லாத்துக்கிட்டையும் நான் என்ன செய்யறது, அவன்கிட்ட சிரிச்சு பேசி அவன்கிட்ட அன்பா பேசி, என்ன உட்கார்ந்தா என்னை சுத்தி உட்கார மாதிரி தான் வச்சுக்கிறது. என்னை கண்டா பயந்து ஓடுற மாதிரி வச்சுக்கிறது இல்லை. இந்த டீச்சர்ஸ் என் கூட வேலை செய்யுதுங்களே, எல்லாம் சின்ன பிள்ளைங்க, எல்லாமே ரொம்ப ஹார்டா இருந்தா ஓடி போயிருங்க எல்லாரும். அப்படி இனிமையான அணுகுமுறை இருக்குன்னா இங்க இருக்கிற செய்தியெல்லாம் அங்க போய் உட்காரணும். ஒரு துவா சொல்லி கொடுத்தா கூட 10 தடவை சொல்லி கொடுத்து ஒவ்வொரு பிள்ளையா கூப்பிட்டு, பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் இங்க நீ நில்லு, நீ சொல்லுன்னு அதுங்களை சொல்ல வச்சு மனப்பாடம் பண்ண வச்சு அனுப்பி வச்சிருது. ஒண்ணு செய்யலாம், ரொம்ப கரார கையில கம்பு வச்சுக்கிட்டு எல்லாம் சொல்றதை கேளு, நாளைக்கு வரும்போது எல்லாரும் படிச்சு வரணும் என்ன அப்படின்னு மிரட்டி அனுப்பி விடலாம். என்ன நடக்கும் சொல்லுங்க, ஃப்ரெஷ்ஷா அப்படியே வரும் நாளைக்கு. அப்படிதானே? இன்னைக்கு துணியா அப்படிதான் இருக்கு. வீட்டுக்கு போனா படிக்க நேரம் எங்க இருக்கு, நேரம் இல்ல. அதுக்கு நான் என்ன பண்றது, வீட்டுல போய் படிச்சிருவான்னு சொல்றது இல்ல, இங்கேயே படிக்க வச்சு இங்கேயே 1க்கு 10 தடவை சொல்லி கொடுத்து மனப்பாடம் பண்ண வச்சு, இப்ப சொல்லு, சொல்லிட்டியா, அல்ஹம்துலில்லாஹ் போயிட்டு வா அப்படின்னு அனுப்பி வச்சிருது. இதுதான் நம்ம ட்ரைனிங். அப்படிதான் இவ்வளவு பிள்ளைகளும் எல்லாருக்கும் தீனு போய் சேரணும். அப்படின்னா இப்படி ஒரு இனிமையான முறையை கையாண்டாதான் போய் சேரும், ஏன்னா சேராது. அப்படிதானே? பெரியவங்க சொல்லுவாங்க, ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும், ஆக மொத்தம் கறக்கணும், ஆக மொத்தம் கறக்கணும். படிக்கிறவனா எப்படியாவது படிக்க வைக்கணும். சில பேரை மிரட்டணும், சில பேர்ட்ட உருட்டணும், சில பேர்ட்ட பயமுறுத்தணும், சில பேரை அன்பா கொஞ்சி அழகா பேசி எங்க தங்க சொல்லுன்னு சொல்ல வைக்கணும். நோக்கம் என்ன, அது துவா படிக்கணும். அவ்வளவுதான். படிக்க வைக்கிறதுக்கு ஏதோ ஒரு ஹிக்மத்தை கையாளணும், அவ்வளவுதான். அந்த வேலையை தான் நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். டீச்சருக்குலாம் நான் சொல்றது உண்டு, நம்ம கிட்ட வந்தவன் ஒருத்தன் கூட நம்மளை விட்டு போயிடக்கூடாது. வாரம் வாரம் போன் அடி எல்லா டீச்சர்ஸ்களுக்கும் எல்லா டேட்டாவும் நம்ம கிட்ட இருக்கும், எழுதி வச்சிருப்பாங்க. அதையும் மீறி சில பேர் மிஸ் ஆயிருப்பான். ஆனா மிஸ் ஆனவெல்லாம் நீங்க வீட்டுல கேட்டு பார்த்தா தெரியும், 1க்கு பல தடவை முயற்சி பண்ணிருப்பேன். நான் விடுறது இல்லை. சில நேரத்துல வீட்டுக்கு போயிருப்பேன், சில நேரத்துல போன் பண்ணிருப்பேன், சில நேரத்துல பேரண்ட்ஸை கூப்பிட்டு சொல்லியிருப்பேன், மிரட்டி எல்லாம் பார்த்திருப்பேன். அதுக்கப்புறம் தான் அது மிஸ் ஆயிருக்கும். என்கிட்ட வந்து யாரும் மைனஸ் ஆயிருக்காது, யாரும் கை விட்டு போயிருக்க மாட்டான். போயிருந்தா இது நடந்திருக்கும். பேரண்ட்ஸ் கூப்பிட்டு கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ முதற்கொண்டு
நாளைக்கு சண்டே அப்படின்னா சாட்டர்டே அன்னைக்கு இந்த டீச்சர்ஸ் கூப்பிட்டு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணணும். நான் மெசேஜ் போடுவேன், தயவு செஞ்சு அலாரம் வச்சுக்கிங்க, காலையில 6 மணிக்கு பிள்ளை எழுப்பி போட்டு மதரசாக்கு அனுப்பி வச்சிருங்க அப்படின்னு மெசேஜ் போட்டுருவேன் இந்த குரூப்ல. எல்லாரும் நம்பர் இருக்குல்ல. இப்ப இது முடிச்ச உடனே என்ன செய்யுங்க, இந்த டீச்சர்ஸ் கிட்ட உங்க மொபைலை கொடுத்து, நமக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு மஸ்ஜிதுல் ஹிதாயா, அப்புறம் ஒரு வாட்ஸ்அப் சேனல் இருக்கு, அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணி கொடுப்பாங்க. அது உள்ள வந்துட்டீங்கன்னா இங்க போடுற எல்லா மெசேஜும் காலகாலத்துக்கு அப்படியே இருக்கும். டிவி மாதிரி நீங்க பார்த்துக்கலாம், அழியவே அழியாது. அது வந்து தெரியணும்ல. அதனால இந்த டீச்சர்ஸ் சொல்லியிருக்கு, இந்த பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கு, இந்த துவா முடிஞ்ச உடனே உங்க பிள்ளைகளை உட்கார வச்சு ஒரு படம் எடுப்பாங்க. நீங்க கூட இருக்கணும், உங்க புள்ள கூட அம்மா பிள்ளைய சேர்த்து ஒரு படம் எடுத்து குரூப்ல போடுவாங்க. அது எதுக்குன்னா இந்த பிள்ளைக்கு இந்த பெற்றோர் அப்படிங்கிறது ப்ரூஃபுக்கு தான், நம்ம அபிஷியல் பர்பஸ். அது மதரசாவோட ஸ்கூல் படிக்குது பிள்ளை பாருங்க, 11th 12th எல்லா மார்க் ஷீட்லயும் போட்டோ இருக்கு. நம்ம போட்டோ இல்லைன்னு சொல்லுவோம். இப்ப கவர்மெண்ட் என்ன சொல்லுது, ஒரு 10th படிச்ச பிள்ளை மார்க் ஷீட் வாங்கி பார்த்தீங்கன்னா போட்டோ இருக்கும், 12th மார்க் ஷீட் வாங்கி பார்த்தா போட்டோ இருக்கும், காலேஜ் படிக்க போகுது பிள்ளைங்க அதுல போட்டோ இருக்கு. போட்டோங்கிறது ஒரு ஐடென்டிபிகேஷன். அது இல்லாம இன்னைக்கு இல்லை, தேவையில்லாம நம்ம ஷேர் பண்ணக்கூடாது யாருக்கும். ஆனா வெரி வெரி எசென்சியல் அப்படின்னா அப்ப நம்ம அதை பங்கெடுத்துக்கணும். அந்த மாதிரி டீச்சர்ஸுங்களும் நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த துவா முடிஞ்ச உடனே அவங்க செய்வாங்க, இருந்து பிள்ளைங்க எப்படி படிக்கிறாங்கன்னு கேட்டு போங்க. இன்னொன்னு, சில பிள்ளைங்க வந்து ஆம்பளை பிள்ளைங்க, அவங்கள காலையில மாத்தினதுனால வரல, முதல்ல மாலையில வச்சிருந்தோம். இப்ப என்ன செஞ்சிட்டோம், ஆம்பளை பிள்ளைங்க எல்லாம் காலையில, பொம்பளை பிள்ளைங்க எல்லாரும் மாலையில 4:30 மணிக்கு மேல மகரிப் வரைக்கும் நம்ம வச்சுட்டோம்ல. சில பேர் காலையில மாத்திட்டதுனால ஆம்பளை பிள்ளைங்க வரல. இந்த வராத பிள்ளைங்க எல்லாம் வர வைங்க. இப்போ வராத பிள்ளைங்க எல்லாத்தையும் சாயந்தரம் வர வைங்க. அதுக்குன்னு ஒரு டீச்சர் நியமிச்சிருக்காரு. வராதவங்களுக்கு மட்டும், வர பிள்ளையும் போய் ஈவினிங் வர வச்சிடாதீங்க. காலையில வர்றது பறக்கத்துங்க. அவன் காலையில கண்ணை தொடச்சி எந்திரிக்கணும் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னால, அது பறக்கத்து. இங்க வந்து என்ன தெரியுமா செய்வாங்க, ஒளிசி இடம் 2 ரக்கா தொழுவிடான்னு சொல்லுவாங்க. தொழுது வந்து வகுப்புல உட்காருவான். இதெல்லாம் விடுபட்டு போயிடும். காலையில ஃபஜர் தொழுதா பிள்ளைக்கு அவ்வளவும் பறக்கத்து. அவன் பள்ளிக்கூடத்துக்கு போறானா அங்க வாத்தியார் சொல்லி கொடுக்கறதுல ஈஸியா மனசுல பதியும், இலகுவா புரியும். அது மிஸ் ஆயிடக்கூடாது. காலையில போய் யாசின் ஓதிட்டு அப்போ மதரசாவுக்கு போன்னு விரட்டி விடணும். சோ காலையில யாருக்கு வர முடியுமோ, இது வரைக்கும் வந்துகிட்டு இருக்கிறாங்களோ அவங்கள ஒண்ணும் செய்ய வேணாம், அப்படியே விட்டுருங்க. யாரெல்லாம் காலையில வர முடியாம வீட்டுல தேங்கி நிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் மாலையில் 4 மணிக்கு வர வைங்க. இப்ப டீச்சர்ஸ் இங்க எல்லாம் கொடுத்துட்டீங்களா, கொடுத்துட்டா மேல கொடுங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எல்லாத்துக்கும் கொடுத்துருங்க, யாரும் மிஸ் ஆகக்கூடாது. ஏன்னா எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுங்க, வந்துங்க எல்லாத்துக்கும். சீஃப் கெஸ்ட் ஒன்று கொடுத்துருங்க. துவா ஓதுறீங்களா? சரி, இப்போ தஸ்பீ இதெல்லாம் ஓதிட்டோம்ல, இப்போ துவா ஓத போறோம். நபிகள் நாயகம் சொன்ன ஒரே ஒரு துவா ஒன்று இருக்கு. நீங்க இந்த ஆலிம் கிளாஸ் எடுத்து ஓதுங்க. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி ومداد كلماته سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد يحيي ويميت بيده الخير وهو على كل شيء قدير لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد يحيي ويميت بيده الخير وهو على كل شيء قدير لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد يحيي ويميت بيده الخير وهو على كل شيء قدير. சோ உங்களுக்கு இப்போ வந்து மனசு நிறையணும்,
அறிவு பசியும் தீரணும். அதுக்குதான் இவ்வளவு விஷயம் பேசிட்டோம். இப்ப இவ்வளவு களிமா ஓதணும்ல, இதுதான் மனசுக்கு நிறைவான விஷயம். நன்மை நிறைய வாரிக்கிட்டு சம்பாரிச்சுட்டு நீங்க வீட்டுக்கு போகணும். இப்ப மனசார துவா செய்ய போறோம். ஒரு நல்ல நாள், நபி பிறந்த நாள், என்னென்ன வாழ்க்கையில் நடக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு எல்லாம் மனசுல நீயத்து வச்சுக்கீங்க. இல்ல சில பேர்த்துக்கு குழந்தை பாக்கியம் வேணும், சில பேர்த்துக்கு நல்லபடியா கல்யாணம் ஆகணும், சில பேர்த்துக்கு நோய் நொடிகள் நீங்கணும், சில பேர்த்துக்கு குடும்பத்தில் உள்ள பிரச்சனை நீங்கணும், சில பேர்த்துக்கு வருமானம் நல்லா வரணும், லாபம் நல்லா கிடைக்கணும், சில பேர்த்துக்கு பணங்காசு கிடைக்கணும். யார் யாருக்கு என்னெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோமோ எதிர்பார்க்கிறோமோ அதையெல்லாம் மனசுல நினைச்சுக்கிட்டு துவாவுக்கு ஆமீன் சொல்லுங்க. அல்லாஹ் எல்லாத்தையும் கபூலாகி கேட்போம். இப்படி செய்வோமா? இப்ப சூரா ஃபாத்தியா, குல் ஹுவல்லாஹு, ஃபலக், நாஸ் ஓதிட்டு அப்படியே தொடர்ந்து துவா எல்லாம் ஓதுங்க. அல் ஃபாத்திஹா. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. துவா ஓத போறோம். டீச்சர்ஸ் கவனிங்க. இந்த மேல கமால் அஜித் வந்திருப்பாரு, அவரையும் ஸ்டூடெண்ட்ஸோட உட்கார வச்சு ஒரு போட்டோ எடுத்துங்க. அந்தந்த ஸ்டூடெண்ட் அந்த டீச்சரோட உட்காந்து குரூப் போட்டோ எடுக்க சொல்லுவாங்க. பிள்ளைங்க தனித்தனியா உட்காரணும். மேல கேமராமேன் மேல போங்க. இங்க எடுத்துட்டீங்களா? அப்படியே ஃபுல்லா இன்னொருத்தர் எடுத்துருங்களேன். மேல இந்த ஹிபா சர்டிபிகேட் கொடுங்க. இல்ல அந்த ஒண்ணு கையில வாங்கிக்கு இந்த போட்டோ எடுத்துங்க. எதிரி ஹிபார் அலி அவர் சர்டிபிகேட் வழங்கப்படுது, அதை கொடு. எதிரிங்க இந்த இவங்களை எடுத்துங்க. அங்க பாரு. नारे तकबीर नारे तकबीर नारे तकबीर. அவ்வளவுதான். மேல எடுத்து டீச்சர்ஸ்ங்க உங்க ஸ்டூடெண்ட் கூப்பிட்டு உட்கார வச்சீங்க. குரூப் போட்டோ அது. ஒவ்வொரு டீச்சரும் அவங்க ஸ்டூடெண்டோட சேர்ந்து உட்காந்து ஒரு போட்டோ இருக்கணும். அது ஆபீஸ் யூஸுக்கு கீழே, புரியுதா? மேல உங்க ஸ்டூடெண்ட் கூப்பிட்டு உட்கார வச்சு போட்டோ எடுத்துங்க. இது முடிச்ச உடனே பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கும்போது அது ஒன்று எடுத்துங்க. சரி, துவா ஓத போறோம். எல்லாரும் மனசார ஆமீன் சொல்லுங்க. அல்லாஹ் நம்ம எல்லாருடைய தேவைகள் நிறைவேற்றி தந்தல் புரிவானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நீங்க எல்லாரும் செலவா அந்த 1 லட்சம் ஹதீஸ் செலவாத்து, 1 லட்சம் செலவாத்து நிறைய, 1 லட்சம் இல்ல, இது கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சத்துக்கு மேல ஓதி இருப்பாங்க. எல்லா செலவாத்தையும் மனசுல நினைச்சுக்கிங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார் யார் செலவாத்து ஓதுனாங்களோ எல்லாருக்கும் அதனுடைய நன்மையை முழுமையாக தந்தல் புரிவானாக. எல்லாருக்கும் இம்மை மறுமை ஈருலக வெற்றியை தந்தல் புரிவானாக. குறிப்பாக நாளைக்கு மறுமையில நபிகள் நாயகத்துடைய ஷஃபாஅத் அப்படிங்கிற பரிந்துரையை நசீபாக்கி தந்தல் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه.
اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. اللهم إنا نسألك الجنة ونعوذ بك من النار. بارك اللهم في أموال المسلمين. اللهم بارك في هذا البيت في هذا المجلس بركة تامة يا كريم يا رحيم يا الله. யா அல்லாஹ் யா ரப்பே, இந்த மஜ்லிஸிலே உன்னுடைய பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் இறக்கி தந்த அருள் புரிவாயாக யா அல்லாஹ். இந்த சபையிலே அமர்ந்திருக்கக்கூடிய அத்துணை பேருக்கு உன்னுடைய அருள்வளம், பொருள் வளம், உடல் நலம் அனைத்தையும் நிரப்பமாக நிறைவாக தந்தருள் புரிவாயாக யா அல்லாஹ். اللهم قضي حاجاتنا يا قاضي الحاجات. எல்லாருடைய தேவைகளையும் நிறைவேற்றுபவனே யா அல்லாஹ், எங்கள் எல்லாருடைய தேவைகளையும் நிறைவேற்றி தந்தருள் புரிவாயாக யா அல்லாஹ். ஸலவாத் ஓதி அமர்ந்திருக்கிறோம் அனைவருடைய தேவைகளையும் நிறைவேற்றி தந்தருள் புரிவாயாக யா அல்லாஹ். அல்லாஹும்ம ஷ்ஃபி அம்ராதனா யா ஷாஃபியல் அம்ரால். எல்லாருடைய நோய் நொடிகளையும் நீக்குபவனே, இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய தாய்மார்கள், இந்த விழாவுக்கு வருகை தந்த சகோதரர்கள் சகோதரிகள் அத்தனை பேருடைய நோய் நொடிகளை எல்லாம் நீக்கி அருள் புரிவாயாக யா அல்லாஹ். اللهم ادفع عنا بلياتنا يا دافع البليات. اللهم احلل مشكلاتنا يا حلال المشكلات. எல்லாருடைய பலா முசீபத்துகளையும் நீக்கி எல்லாருடைய கஷ்ட நஷ்டங்களையும் நீக்கி அருள் புரிவாயாக யா அல்லாஹ். اللهم استر عيوبنا يا ستار العيوب. எல்லாருடைய குறைகளையும் மறைத்தருள் புரிவாயாக யா அல்லாஹ். اللهم ارفع درجاتنا يا رافع الدرجات. எல்லாருடைய அந்தஸ்துகளையும் உயர்த்தி தந்த அருள் புரிவாயாக யா அல்லாஹ். இந்த தாய்மார்களை கண்ணியமாக வாழ வைப்பாயாக யா அல்லாஹ். இந்த கன்னி பெண்களுக்கு கண்ணியமான வாழ்க்கையை தந்தருள் புரிவாயாக யா அல்லாஹ். பொருள் மிக்க அருள் மிக்க வாழ்க்கையை தந்தருள் புரிவாயாக யா அல்லாஹ். பிறரிடம் கையேந்தாத அளவுக்கு தன்னிறைவை இந்த பெண்களுக்கு தந்தருள் புரிவாயாக யா அல்லாஹ். லாபகரமான வாழ்க்கையை தந்தருள் புரிவாயாக யா அல்லாஹ். உன்னுடைய ஹசானா அல்ல அல்ல குறையாதது யா அல்லாஹ். உன்னால் முடியாதது ஒன்றும் இல்லை யா அல்லாஹ். எல்லா உன்வசம் இருக்கிறது யா அல்லாஹ். அனைவருக்கும் அனைத்தையும் நீயே கொடுப்பவனாக எடுப்பவனாக இருக்கிறாய் யா அல்லாஹ். இந்த தாய்மார்களுக்கு கண்ணியமான வாழ்க்கையை தருவாயாக யா அல்லாஹ். இங்கு இருக்கக்கூடிய தாய்மார்கள், சிறுமிகள், சகோதரிகள், மேல இருக்கக்கூடிய மாணவ மாணவர்கள், கீழே இருக்கக்கூடிய ஜமாத்தார்கள், ஆண்கள் பெண்கள் அத்தனை பேருக்கும் யா அல்லாஹ் உன்னுடைய லாபத்தையும் உன்னுடைய ரஹமத்தையும் உன்னுடைய பரக்கத்தையும் உன்னுடைய இஸ்ஸத்தையும் உன்னுடைய கராமத்தையும் நிரப்பமாக நிறைவாக தந்தல் புரிவாயாக யா அல்லாஹ். கஷ்டம் இல்லாத லாபகரமான வாழ்க்கையை தந்தல் புரிவாயா அல்லாஹ். பொருளாதாரத்தை வாரி வழங்குவாயாக யா அல்லாஹ். செல்வ செழிப்பான வாழ்க்கையை தந்தல் புரிவாயா அல்லாஹ். இது நாள் வரை பட்ட கஷ்டமெல்லாம் போதும், இனி வர நாட்களிலாவது கஷ்டம் இல்லாத சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை தந்தல் புரிவாயா அல்லாஹ். உன்னை என்று யார்தான் எங்களுக்கு உண்டு யா அல்லாஹ். உன்னிடமே கையேந்தி கேட்கிறோம் யா அல்லாஹ். எங்களுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி தந்தல் புரிவாயாக யா அல்லாஹ். ரப்பே நாயனே, எங்களை விட்டு பிரிந்து விட்ட இறந்து போன எங்களுடைய தாய் தந்தையர்கள், நாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள், எங்களுடைய இரத்த பந்தங்கள், சொந்த பந்தங்கள், குறிப்பாக இந்த பள்ளிவாசலுக்காக உழைத்த அல்லாம் அப்துல் ராபி ஹசரத் அவர்கள், இபி அப்துல் ரசாக் அவர்கள், விஎம் அப்துல் ரசாக் அவர்கள், ஜிஎத் முகமது பாய் அவர்கள், ஹாஜி இஸ்மாயில் சாஹிப் அவர்கள், இன்னும் யாரெல்லாம் இந்த பள்ளிவாசலுக்காக உழைத்து உயிர் நீத்திருக்கிறார்களோ
அல்ஹாஜி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இவர்களை போன்ற எல்லாருக்கும் யா அல்லாஹ் மறுமையிலே சொர்க்கத்திலே உயர்ந்த பதவியை தந்தல் புரிவாயா அல்லாஹ். கபறுகளை இருட்டாக்கி விடாதே யா அல்லாஹ். கபறுகளை விசாலமாக்கி வைத்து அருள் புரிவாயா அல்லாஹ். கபறுகளை நெருக்கி விடாதே யா அல்லாஹ். கபறுகளை வெளிச்சமாக்கி வைத்து அருள் புரிவாயா அல்லாஹ். கபறுகளை ஆஃபியத்தான வாழ்க்கையை தந்தல் புரிவாயா அல்லாஹ். உன்னுடைய அனைத்து வகையான நற்பேறுகளையும் அவர்களுக்கு சொர்க்கத்திலே தந்தல் புரிவாயா அல்லாஹ். சொர்க்கத்திலே மாளிகை கட்டி தந்த அருள் புரிவாயா அல்லாஹ். இந்த பள்ளிவாசலுக்காக சந்தா தரக்கூடிய பணங்காசு கொடுத்து உதவக்கூடிய இந்த நல்ல உள்ளங்களை நீ கைவிட்டு விடாதையா அல்லாஹ். யாரெல்லாம் சந்தா தருகிறார்களோ, மீலாது நபி செலவுக்கு பணம் கொடுத்தார்களோ, மௌலிது ஓதுவதற்கு டீ போட்டு கொடுத்தார்களோ, சமைத்து உணவு கொடுத்தார்களோ, பிஸ்கட் கொடுத்தார்களோ, யார் யார் எந்தெந்த வகையில் இந்த பள்ளிவாசலுக்கு உதவி செய்கிறார்களோ அனைத்து உதவிகளை நீ புரிந்து கொள்வாயாக யா அல்லாஹ். அவர்களை கைவிட்டு விடாதே யா அல்லாஹ். அவர்கள் நிரப்பமாக நிறைவாக வாரி வழங்குவாயாக யா அல்லாஹ். உன்னுடைய ஹசானாவிலிருந்து அவர்களுக்கு நீ அள்ளி தருவாயாக யா அல்லாஹ். மனிதரிடம் கேட்டால் கிள்ளி தருவானே யா அல்லாஹ். நீ அள்ளி தருவாயாக யா அல்லாஹ். யாரை நீ கஷ்டப்படுத்தி விடாதே யா அல்லாஹ். கஷ்டமற்ற நஷ்டமற்ற லாபகரமான வாழ்க்கையை என்றென்றும் இந்த தம்பதிகளுக்கும், இந்த தாய்மார்களுக்கும், இந்த பிள்ளைகளுக்கும், கன்னி பெண்களுக்கும், சிறுமிகளுக்கும், சிறுவர்களுக்கும் நிரப்பமாக நிறைவாக தந்தல் புரிவாயா அல்லாஹ். இந்த மீலாது நபி தினத்திலே அந்த நபிகள் நாயகத்துடைய ஷஃபாத்தை எங்கள் எல்லோருக்கும் நசீபாக்கி தந்தல் புரிவாயா அல்லாஹ். இந்த நல்ல நாளிலே இந்த இவர்களுக்கு சர்டிபிகேட் பல்லிகா வகுப்பிலே கலந்து கொண்டவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கிறது யா அல்லாஹ். அவர்களுக்கு மென்மேலும் கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக யா அல்லாஹ். மார்க்கப்பற்றை அதிகப்படுத்துவாயாக யா அல்லாஹ். பிறரிடம் கையேந்தாத அளவுக்கு செல்வ செழிசெழிப்பை அதிகப்படுத்துவாயா அல்லாஹ். வருமானம் மிக்க வாழ்க்கையை தந்தல் புரிவாயா அல்லாஹ். கஷ்ட நஷ்டம் இல்லாத வாழ்க்கையை தந்தல் புரிவாயா அல்லாஹ். நாளை மறுமையிலே சிராத்த முஸ்தகிம் என்ற பாலத்தை கடக்கும் பொழுது வேகமாக மின்னல் வேகத்திலே கடந்து செல்லக்கூடிய நசீபை தந்தல் புரிவாயா அல்லாஹ். சொர்க்கத்திலே உயர்ந்த பதவியை தந்தல் புரிவாயா அல்லாஹ். முஹம்மது நபி அவர்களும் சஹாபா பெருமக்களும் அவர்களுடைய மனைவிமார்களான மூமின்களின் அன்னையர்களும் வாழ்ந்ததை போல, சஹாபா பெண்மணிகள் வாழ்ந்ததை போல, வழிமார்கள் இறைநேசர்கள் வாழ்ந்ததை போல ஒரு சிறந்த வாழ்க்கையை தந்தல் புரிவாயாக யா அல்லாஹ். மனதுக்கு இதமான சந்தோஷமான வாழ்க்கையை தந்தல் புரிவாயா அல்லாஹ். கடன் தொல்லையிலிருந்து எல்லாரையும் பாதுகாத்தல் புரிவாயா அல்லாஹ். இந்த வட்டியிலிருந்து பாதுகாத்தல் புரிவாயா அல்லாஹ். கடன் தொல்லை இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை தருவாயா அல்லாஹ். ஓதி இருக்கிற செலவாத் அது 5 அது 50 அது 500 அது 5 லட்சமோ எவ்வளவு செலவாத் யார் யார் ஓதினார்களோ எல்லா செலவாத்தையும் நீ புரிந்து கொள்வாயாக யா அல்லாஹ். நபிகள் நாயகத்தின் மீது ஹதியா செய்கிறோம், அதை நீ ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லாஹ். இன்மை மறுமை ஈருலக வெற்றியை தந்தல் புரிவாயா அல்லாஹ். வீட்டிலே சைத்தானை நுழைய விடாமல் தடுத்தல் புரிவாயாக யா அல்லாஹ். வீட்டுக்குள் இருக்கும் சைத்தானை விரட்டி அடிப்பாயாக யா அல்லாஹ். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி, நல்ல ஒழுக்க, புத்தி, கூர்மையை தந்தல் புரிவாயா அல்லாஹ். படிப்பதை விளங்கி படிக்கும் ஆற்றலை தருவாயா அல்லாஹ். தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெறக்கூடிய நசீபை தருவாயா அல்லாஹ். எதிர்காலத்துல சிறந்து விளங்கக்கூடிய நல்ல பிள்ளைகளாக ஆக்கி அருள் புரிவாயாக யா அல்லாஹ். திருமணமாக அந்த குமர்களுக்கு நல்ல வரனை தந்தல் புரிவாயா அல்லாஹ். இலகுவான முறையிலே அழகான முறையிலே திருமணத்தினுடைய பாக்கியத்தை தந்தல் புரிவாயா அல்லாஹ். இந்த வரதட்சணை கொடுமையிலிருந்து இந்த உம்மத்தை பாதுகாத்தல் புரிவாயா அல்லாஹ். பிரம்மாண்டம் இல்லாத எளிய திருமணத்தை நசீபாக்கி தந்தல் புரிவாயா அல்லாஹ். பகட்டான திருமணத்திலிருந்து பாதுகாத்து சுன்னத்தான திருமண வாழ்க்கையை தந்தல் புரிவாயா அல்லாஹ். திருமணத்துக்கு பிறகு அவர்களுக்கு கோடி செல்வத்தை தந்தல் புரிவாயா அல்லாஹ். சிறந்த வாழ்க்கை தந்து அவர்களை கண்ணியப்படுத்துவாயாக யா அல்லாஹ். ரப்பே நாயனே, லஞ்சத்தில் இருந்து இந்த வரதட்சணை கொடுமையில் இருந்த இந்த உம்மத்தை நீ பாதுகாத்தல் புரிவாயா அல்லாஹ். நபிகள் நாயகம் காட்டி கொடுத்த அந்த வழியின்படி வாழக்கூடிய நற்பேட்டினை தந்தல் புரிவாயா அல்லாஹ். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தம் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தம் வ கினா அஸாபன்னார். யார் யாருடைய சிந்தனையில என்னென்ன நியத் இருக்குதோ, இந்த மௌலித் ஷரீஃபுக்கு வந்தவங்க, இந்த மீலாதுக்கு வந்தவங்க, இங்க அமர்ந்திருக்கக்கூடியவங்க, மேல இருக்கிறவங்க, கீழே இருக்கிறவங்க, யார் யாருக்கு என்னென்ன தேவை இருக்குதோ, யார் யார் என்ன மனசுல நினைச்சிருக்கிறாங்களோ எல்லாவற்றையும் நீ அறிந்தவனாக இருக்கிறாய் யா அல்லாஹ். எல்லாவற்றையும் அவரவர்களுக்கு நிறைவேற்றி தந்தல் புரிவாயா அல்லாஹ். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தம் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தம் வ கினா அஸாபன்னார்.
صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. வந்திருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப ஜஸாக்குமுல்லாஹ். நிர்வாகத்தின் சார்பா மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். அல்லாஹ் உங்களுக்கு நிறைய பரக்கத்து செஞ்சு நீண்ட ஆயுள் நிறைந்த சுகம் எல்லாவற்றையும் தந்தல் புரிவானாக. நோய் நொடி இல்லாம 100 வருஷம் வாழ வைப்பானாக. இப்போ பேரண்ட்ஸ் மீட்டிங் பாய்ஸுக்கு மேல நடக்கும், கேர்ள்ஸுக்கு இங்க நடக்கும். டீச்சர்ஸுங்க எல்லாரும் டீச்சர்ஸ் எங்க சாப்பாடு கொடுத்தீங்களா இல்லையா? இன்னும் வரலையா? ஒரு நேரம் ஆகி வரலையா? பாருங்க, இங்க இருக்கிற தாய்மார்கள் பேரண்ட்ஸுங்க இருங்க, மொத்தவங்க போலாம். கொஞ்சம் வழி விட்டுருங்க, இந்தமா பொதுமக்களுக்கு வழி விடுங்க. எல்லாருக்கும் ரொம்ப ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. உணவு வாங்காம இருக்கா செக் பண்ணுங்கப்பா. எல்லாத்துக்கும் கொடுங்க, யார் வாங்காத பாப்பாங்க. டீச்சர்ஸ் எல்லாத்துக்கும் உணவு கொடுங்க, செக் பண்ணுங்க. ரொம்ப ஜஸாக்குமுல்லாஹ். இவங்க வீட்டுக்காரங்க மனோர் பாய் கூப்பிடுங்க. கூட வீட்டுல அவங்க பாஷா பாய் வந்து கொடுத்தாங்க. எல்லாரும் ரொம்ப ஜஸாக்கல்ல. அஸ்ஸலாமு அலைக்கும். வரனாங்களா? சரி, ஜஸாக்கல்ல. நீங்க போயிட்டு வரலாம். டீச்சர்ஸ் குரூப் போட்டோ எடுக்கிறோம் நாங்க உங்களை வச்சு. போங்க. இப்ப உணவு வாங்காதவங்க இருங்க, இப்ப செக் பண்ணுங்க. இந்த ஆஃபரிங் யார் சாப்பாடு வாங்குறான்னு கேளு, கேட்டு வாங்கி கொடுங்க முதல்ல அவங்களுக்கு. யாரோ வாங்காதுன்னா அந்த ஆஃபரிங் சொல்லுங்க, வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. எல்லாரும் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். டீச்சர்ஸ் நீங்க எல்லாம் வாங்க, எல்லாத்துக்கும் கொடுத்தீங்களா? மேல மைக் ஆஃப் பண்ணிரு. அப்படியா? எப்பா சொன்னது கேட்டுக்கு 29 போயிடணும், மிஸ் பண்ணவே கூடாது. அவசியம் வரோம் சார், நோட் பண்ணிக்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க ஏப்பா, பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஆரிஃபுடைய அம்மா அவங்க இந்த பக்கம் உட்காருங்க. மேல எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்துட்டீங்களா? இன்னும் வர வேண்டியது இருக்கா சாப்பாடு? எல்லாம் வந்துருச்சா? 500 சரியாச்சா? இருக்கா? டீச்சர்ஸ்க்குலாம் 2 கொடுங்க. சரி சரி வாங்க சொல்லுங்க. ஏன் டெய்லி அனுப்பிடுங்களா? அவனை டியூஷனுக்கு போறது சும்மா தானே இருக்கிறான். சொல்லி விடுறேன். டெய்லி வந்து ஓதிட்டோம், 1 வருஷம் கழிச்சு அப்புறம் கிரிக்கெட்ல சேர்க்கறேன்னு சொல்லுங்க. ஓதுனா ஆனா கொஞ்சம் அந்த இது இருக்கு, சேர்த்து வரல. சரியா? மேல சம்முன் உஸ்தார் ஒருத்தர் இருப்பாரு, அவர்கிட்ட பெரிய உஸ்தார் சொன்னாங்க போன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவர் போன் பண்ணுவாரு. நம்பர் கொடுத்துட்டு போயிருங்க, நானும் ஃபாலோ பண்ணிக்கிறேன். முடிச்சிருவான். மரியம் காரணம் வந்தா அழகா ஓதுனா மாதிரி. அவன் டியூஷனுக்கு போறானா? அப்படியா? ஓ, இத காவா மாத்திரலாம் இல்ல வேற அடிச்சு கொடுக்க சொல்லுவா? சும்மா இங்க சும்மா இந்தாப்பா இவங்க சர்டிபிகேட் கரெக்ஷன் இப்போதைக்கு காவா மாத்துங்க. இவங்களுக்கு புதுசா இன்னொன்னு அடிச்சு கொடுங்க. இது ரஃபீக்ங்கிறது ஹஸ்பண்ட் பேரு, அவங்க தகப்பனார் பேரு என்னது? அப்துல் கஃபூர். எழுதி வச்சு
ஆமா அதாவது இங்க எழுதி வாங்கும்போது தந்தை பெயராது கணவர் பெயராது கொடுங்க. நான் கணவர் பெயர் நீங்க கொடுத்தேன். ஆனா போன்ல வந்து நீங்க வந்து தந்தை பெயர் மட்டும் தான் கேட்டீங்க. அப்ப போன்ல நான் அனுப்பிச்சேன் தந்தை பெயர்னு போட்டு நான் அனுப்பிச்சேன் அப்படின்னு. ஆனா அது கரெக்ஷன் பண்ணி ஆமா இத வச்சுங்க. இன்னொன்னு உங்களுக்கு என்ன செய்யுங்க, சரி இப்போ இதை மாத்தி கொடு, இதை ஒரு படம் எடுத்துக்கு அவருக்கு அனுப்பி சர்டிபிகேட் ஆளுக்கு ஒரு வாரத்துக்குள்ள வாங்கி மேல போங்க. மேல சமூக இருப்பாரு சும்மா அப்படியே வச்சு ஒரு எடுப்பாங்க. உங்க பையனோட நீங்க உட்காந்துங்க.